ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் வள்ளி அருண். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா காடை ரோஸ்ட். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். குக்கர் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். 4 முந்திரி பருப்பை ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். 5 மினிட்ஸ்க்கு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு பிங்கிஷ் கலர் வந்ததுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சுக்கோங்க. இந்த ரிமைனிங் ஆயிலே யூஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். பிரியாணி எல்லாம் போட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதை லைட்டாக சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ நான் 2 காடையை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் தூள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா சாட்டே பண்ணுங்கள். 2 ஸ்பூன் சிக்கன் மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா நல்லா காடைக்குள்ளார இறங்கணும், அதனால் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். வதக்கி வச்சுருக்க வெங்காயத்தில் ஒரு 1/4 ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணி இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் காடை நல்லா ரோஸ்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இந்த காடையை ஒரு 2 மினிட்ஸ் ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வரட்டும். அந்த மசாலாவோட ரா ஸ்மெல்லாம் கம்ப்ளீட்டாக போனதுக்கப்புறம் குக்கரை மூடி நல்லா 3 to 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. காடை சீக்கிரமாகவே குக் ஆகிடும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு செமி கிரேவி மாதிரி வேணுன்னா இப்படியே கூட சாப்பிட்லாம். நான் இது நல்லா ரோஸ்ட் மாதிரி பண்ண போகிறேன். அந்த தண்ணியெலாம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன், அதை இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ஃபைனல் ஸ்டேஜில் இந்த மாதிரி ஆனியன் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த க்ரன்ச்சி ஃபீல் இருக்கும். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே ட்ரை பண்ணுங்கள். இப்போ லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி தழை போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இந்த ரெசிபி ரெடி. இப்போ ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த காடையில் குட் சோர்ஸ் ஆஃப் விட்டமின் இருக்குது. விட்டமின் B12, விட்டமின் C. இந்த ரெசிப்பியில் அயன் கண்டென்ட்டும் நிறையா இருக்குது. நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். பை பாய்.